இன்னைக்கு இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும், படித்து ஃபாரினில் ஜாப் எடுக்கணும், அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்ற நினைப்பில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க குடும்ப தொழில் இருக்கு இல்லையா, அதுக்கு யாருமே போக முன் வர மாட்டாங்க. சில பேர் மட்டும்தான் போகிறதுக்கு முன் வருவாங்க. ஆனால் அதில் அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படின்றது அவங்களுடைய திறமையை பொறுத்தது தான். இதே மாதிரி தான் தெற்கு சீனாவில் குவான்சி மாகாணத்தில் கின் அப்படின்ற பொண்ணு இருந்திருக்காங்க. இவங்க 1995ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பாவுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு பண்ணை. அதாவது நம்ம எல்லாம் பயப்படுவோம் இல்லையா, அந்த பாம்பை இவர் பண்ணையில் வச்சு வளர்ப்பாதான். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பினுடைய விஷங்களாக இருக்கட்டும், பாம்பினுடைய சில அங்கங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆயுர்வேத மருந்துகளுக்கு பயன்படுமா. ஸோ அதுக்கு இவங்க சப்ளை பண்ணுவாங்களாம். ஸோ இந்த தொழிலை தான் அவங்க அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கின் ஆரம்பத்தில் இந்த தொழிலில் இஷ்டம் காட்டலையா. இவங்க வெளிநாட்டில் போய் படிச்சிருக்காங்க. படித்து அங்கேயே 2 வருஷமும் வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு இவங்க தன்னோட ஊருக்கே வந்துட்டாங்களாம். ஆரம்பத்தில் அவங்க அப்பா இவங்க வர்றதை விரும்பவே இல்லையா. ஆனாலுமே அவருடைய பண்ணையில் பாம்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க கின்னோட உதவி இவருக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ இதனால் இவர் கின்னை சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பண்ணையில் மொத்தம் 60,000 பாம்புகள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் 10,000 நல்ல பாம்புகளும் 50,000 பிட் வைப்பர் அப்படின்ற அதிக விஷத்தன்மையை கொண்ட பாம்புகளும் இருக்கான். ஸோ கின்னும் இந்த பண்ணையில் இணைந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா போயிருக்கான். இதர செலவுகளை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வருஷத்துக்கு 1.2 கோடி இந்திய மதிப்பில் சம்பாதிச்சுட்டு வராங்களா. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 11 லட்சம் வீதம் சம்பாதிச்சுட்டு வரதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரிப்பெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன் நன்றி, வணக்கம்.